கூட்டு மேலணி கூட்டு மேலணி நிலையத்தை பார்த்தா இது பல கலப்படைகளால் ஆக்கப்பட்டிருக்கு. முதலாவது படை கொண்ட செதில் மேலணியை பார்க்கலாம். அதில் முதலாவது படை கொண்ட செதில் மேலணியை பார்த்தா கட்டமைப்பு என்ன மைகின்றால் பல அடுக்குகள், இவை ஒன்றுக்கும் மேற்பட்ட பல செல் அடுக்குகளால் மல்டிபிள் லேயர் ஆஃப் செல்ஸால் ஆனவை. சரியா, ஒன்றுக்கும் மேற்பட்ட செல்களால் இது அடுக்குப்பட்டு ஆக்கப்பட்டுச்சு. ஒன்றுக்கு மேலே ஒன்று காணப்படுது. அப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அடுக்குகளால் இது ஆக்கப்பட்டுச்சு. இதில் மேற்புற செல்கள் இலத்தின் மேல் அடுக்கு இருக்கலையே அது தட்டையான செதில் மேலணி வடிவத்தில் இதை காணப்படுவதனால இதை படை கொண்ட செதில் மேலணி என்று சொல்கிறாங்க. படையாகவும் காணப்படும். மேலே இருக்கிற தோற்றம் செதில் மேலணி, எளிய செதில் மேலணி, அந்த தட்டையான செதில் மேலணி கலங்கள் அமைப்பில் மேற்பகுதி இருக்கிறதுனால இதை படை கொண்ட செதில் மேலணி சொல்கிறாங்க. சரியா, அடிப்படை அடுக்கு செல்கள். இப்போ அடிப்படை படலத்தை பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அடிப்படை அடுக்கு செல்கள். இதில் செதில் மேலணியும் காணப்படுது மேற்பகுதியில். இந்த அடிப்படை படலத்தோட அதாவது பேஸ், அதில் அடித்தள மென்சாவோட கனவடிவ அல்லது கம்ப வடிவத்தில் காணப்படக்கூடிய களங்கள் காணப்படும். களங்கள் பகுப்படைந்து புதிய செல்களை உருவாகும். அதாவது பிரிவடைஞ்சு விருத்தி அடைஞ்சு புதிய செல்களை இது உருவாக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் இது ஒரு படையாக கருதப்படுது. மேலே செதில் வடிவத்தில் இருக்கும். அப்புறம் அது கம்ப வடிவம் அல்லது கன வடிவ அதுக்கு இழைக்கிறது இதோட கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது அடித்தள மென்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்படி கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால இது ஒரு படையாக கருதப்படுது. படையாக இருக்கிறதுனால இது படை கொண்ட செதில் மேலணி நிலையம் என்று சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா மேலே செதில் மேலணி காணப்படும். அடுத்த அப்படி கன வடிவ மேலணி காணப்படும். அதுக்கு கீழே கம்ப மேலணி காணப்படக்கூடியதாக இருக்குது. இப்படி அதில் ஒவ்வொரு படையாக அமைஞ்சிருக்கு. ஒரு அடித்தள மென்சோட அமைஞ்சிருக்கு. இப்படி படையாக இருக்கிறதுனால இது படை கொண்ட செதில் மேலணி சொல்கிறாங்க. இப்போ இதில் 2 வகையாக இருக்குது. ஒன்று கெராட்டின் உள்ள வகை. மேற்பரப்பில் உள்ள செல்களில் இறந்து கெராட்டின் என்ற நீர்ப்புகா புரதத்தால் கெராட்டின் என்று சொல்கிறாங்க. கெராட்டின் உள்ள வகை, கெராட்டின் அற்ற வகை இருந்துச்சு. மேற்பரப்பில் உள்ள செல்கள் இருந்து கெராட்டின் என்ற நீர்ப்புகா புரதத்தால் நிரப்பப்பட்டிருக்கும். கெராட்டின் என்ற அந்த நீர் உள்ளுக்க போகாத புரதத்தால் நிரப்பப்பட்டுருச்சு. எடுத்துக்காட்டாக தோலை சொல்கிறோம். கெராட்டின் அற்ற வகை. கெராட்டின் இல்லாததை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்பரப்பு செல்கள் உயிருடன் இருக்கும், இறந்து காணப்படும். மேற்பரப்பு செல் இறந்து காணப்படுறது கெராட்டின் உள்ள வகை. இறக்காமல் உயிருடன் இருக்கிறது ஈரப்பதமாக காணப்படும். உதாரணமாக வாய்க்குழி. இந்த வாய்க்குழியில் காணப்படுறது 2 வகையான செல்கள் காணப்படுது. சரி, அதுலேயும் படை கொண்ட செதில் மேலணியில் கெராட்டின் உள்ளது, கெராட்டின் உள்ளது. அது இறந்த காலங்களில் கெராட்டின் காணப்படும், இறக்காத காலங்களில் ஈரலிப்பாக காணப்படும். அதேபோல் உயிருடன் காணப்படக்கூடியது. சரியா, மேற்பரப்பு செல்கள். அடுத்த தொடர்ச்சியாக காணப்படும் இடங்களை பார்த்தோம்னு சொன்னால் உராய்வு மற்றும் தேய்மானம் அதிகமாக ஏற்படும் உடற்பகுதியில் இது காணப்படும். உராய்வு மற்றும் தேய்மானம் அதிகமாக ஏற்படக்கூடிய இடங்களில் காணப்படும். உதாரணமாக தோலின் வெளிப்புற அடுக்குகள். கெராட்டின் கொண்ட படை கொண்ட செதில் மேலணி. வாய்க்குழி மற்றும் தொண்டை. வாய்க்குழியில் இருக்கும், தொண்டைக்குள் இருக்கும், வாய்க்குழியில் இருக்கும். கெராட்டின் அற்ற மேலணி காணப்படும் வாய்க்குழியில். தோலில் காணப்படுற கெராட்டின் உள்ளது. உணவு குழாயில். உணவின் உராய்விலிருந்து பாதுகாக்கும் உட்புறச்சுவர். உணவில் உராய்விலிருந்து பாதுகாக்கும் உட்புறச்சுவரில் காணப்படும் உணவு குழாயில். யோனிப்பாதையில் மற்றும் ஆசன வாயில் வெஜினாவில் இது காணப்படும். அதிக உராய்வுக்கு உட்படும் பகுதி. பகுதியில் இது காணப்படுது. சரியா, காணப்படுவது
படை கொண்ட செயல்முறை காணப்படும். வாய்க்குழி, உணவு குழாய், வாய்க்குழி, தொண்டை, தோல் வெளிப்புற அடுக்கு இதில் உராய்வு காணப்படுற இடத்துல இது காணப்படும். சரி, அதிக அளவு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் தொழிலை பார்த்திங்கன்னா பொறிமுறை பாதுகாப்பு, மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷன், உராய்வு, தேய்மானம் மற்றும் வெட்டுக்காயங்களிலிருந்து அடியில் உள்ள திசுக்களை பாதுகாத்தல் தொழில். சரியா. அடுத்து நுண்ணுயிர்களிடமிருந்து பாதுகாப்பு, பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய்க்கிருமிகள் உடலுக்குள் ஊடுபுவதை தடுத்தல். உடலுக்குள்ளே ஊடுபுவதை தடுக்கக்கூடியதாக இருக்கும் நுண்ணங்கிகள்லாம், பாக்டீரியா, வைரஸ் போன்ற நோய்க்கிருமிகள்லாம். அடுத்து நீரிழப்பை தடுத்து, கெராட்டின் அடுக்கு மூலம் உடலிலிருந்து அதிகப்படியான நீர் ஆவியாவதை தடுக்கும். கெராட்டின் அடுக்கு மூலம். அடுத்து ரசாயன பாதுகாப்பு. ரசாயனங்கள் மற்றும் அமில தாக்குதலிலிருந்து உள்ளுறுப்புகளை பாதுகாத்தல். ரசாயனம் மற்றும் அமில தாக்குதலிலிருந்து உள்ளுறுப்புகளை பாதுகாக்கும். ஒன்று பொறிமுறை பாதுகாப்பு, ரசாயன பாதுகாப்பு, நுண்ணுயிர்களிலிருந்து பாதுகாப்பு, நீரிழப்பை தடுத்து. அதே கெராட்டின் அடுக்கு மூலம் நீரிழப்பை தடுக்குது. பாக்டீரியா, வைரஸ் போன்ற நுண்ணங்கிகள் உடலுக்கு தடுக்குது. பொறிமுறை பாதுகாப்பு, உராய்வு, தேய்மானம், வெட்டுக்காயங்களிலிருந்து பாதுகாக்குது. ரசாயன பாதுகாப்பு, ரசாயனங்கள் மற்றும் அமில தாக்குதலிலிருந்து உறுப்புகளை பாதுகாக்குது. இதெல்லாம் இது செய்யும் பழைய செயல்முறை நிலை. அடுத்து